பிஸ்மில்லா. டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து. மாரடைப்பு. அமைப்பையோ கற்பனை செய்ய முடியாமல் இருக்கிறது. இதயம் இரத்தத்தை உடல் முழுவதும் செலுத்துகிறது என்ற தொழிற்பாட்டை மட்டும் கருத்தில் கொண்டு இதனை ஒரு வாட்டர் பம்புக்கு ஒப்பிட முடியும். இதயம் என்ற ஒரு பம்ப் சிசு கருப்பையில் உருவாகிய 40 நாட்களில் தனது செயற்பாட்டை ஆரம்பிக்கிறது. வளரும் சிசுவுக்கு போஷனை வழங்க தொடர்ந்தும் இரத்தத்தை பம்ப் பண்ணிக்கொண்டே இருக்கும் இந்த இதயம் கருப்பையில் ஏறக்குறைய 240 நாட்களுக்கு தனது செயற்பாட்டை ஒரு வித்தியாசமான முறையில் மேற்கொள்கிறது. இந்த இதயம் சிசு பிறந்த பின்னும் கூட ஒரு கணம் கூட நின்று விடாமல் ஒரு மனிதனின் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து இயங்கும் ஓர் உறுப்பாகும். ஒரு வளர்ந்த மனிதனின் இதயம் ஒரு நிமிடத்திற்கு 72 தடவைகள் சுருங்கி வருகிறது. ஒரு முறை சுருங்கும் போது இதயம் 70 மில்லி லிட்டர் இரத்தத்தை உடலின் பல பாகங்களுக்கு அனுப்புகிறது. எனவே ஒரு நிமிடத்திற்கு இந்த இதயம் செலுத்துகின்ற இரத்தத்தின் அளவு 5 லிட்டர் ஆகும். இந்த 5 லிட்டரும் ஒரு நிமிடத்தில் முழு உடலையும் சுற்றி வந்துவிடும். இந்த சுழற்சியை செய்யும் பம்ப் இதயமாகும். ஒரு மணி நேரத்திற்கு இதயம் வெளியே செலுத்தும் இரத்தத்தின் அளவு 300 லிட்டர் ஆகும். உங்களின் உயிரை ஒரு நாள் காப்பாற்றிக் கொள்ள உங்கள் நெஞ்சறைக்குள் இருக்கும் இதயம் செய்ய வேண்டிய வேலையின் அளவை பாருங்கள். அது ஒரு நாளைக்கு 7200 லிட்டர் இரத்தத்தை உடல் முழுவதும் பாய்ச்ச வேண்டியிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாயினர்ஸ் டுகெதர் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து. எமது பதிவுகளை உடனுக்குடன் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள 0713696851 என்ற இலக்கத்திற்கு புக் BOOK என டைப் செய்து அனுப்பி வைக்கவும். ஒரு வருடத்திற்கு 26,28,000 லிட்டர். 60 வயது நிறைந்த ஒரு மனிதரை அதுவரை உயிரை காப்பாற்றி வைத்துக் கொள்ள இதயம் 157.68 மில்லியன் லிட்டர் இரத்தத்தை தொடர்ந்தும் பம்ப் பண்ண வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, தலைமுடி முதல் கால் பாதம் வரை உடலின் எல்லா பகுதிகளுக்கும் இரத்தத்தை சுழற்சி செய்யும் பொறுப்பும் இதயத்திற்குத்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு கடினமான வேலை அறிந்து கொள்ளுங்கள். உடலில் ஒரு தசை துண்டு இருக்கிறது. அது சீராகிவிட்டால் முழு உடலும் சீராகிவிடும். அதுதான் இதயம். ஹதீஸ் நபிமொழி. இதில் மற்றொரு அற்புதம் என்னவென்றால், இவ்வளவு பாரிய வேலையை செய்கின்ற இதயம் அளவில் ஒரு கைப்பிடிதான் நமது உயிரை தக்க வைத்துக் கொள்ள இரவு பகலாக 24 மணி நேரம் இயங்கும். இந்த இதயம் இருப்பதையோ சுருங்கி விரிவதையோ நாம் உணர்வதில்லை. பெட்ரோல் இன்றி ஆயில் இன்றி இயங்கும் இந்த பம்ப் ஒரு அதிசயம், அற்புதம். மனிதனின் எல்லா உறுப்புகளும் தொடர்ந்தும் சரியாக இயங்குமானால் மரணம் ஏற்பட முடியாது. ஆனால் மனிதனை படைத்த அல்லாஹ் எல்லா உயிரினங்களும் மரணத்தை சுகித்தே தீரும் என்று குர்ஆனில் தெளிவாக சொல்லியிருக்கிறான். உடல் உறுப்புகளில் பாதிப்பை ஏற்படுத்துவதன் மூலம் அல்லாஹ் மனிதனில் மரணத்தை ஏற்படுத்துகிறான். இந்த வகையில் இதயம் பாதிப்படைய முடியும். சில வேளைகளில் பாதிப்பு சாதாரணமாக சிறியதாக இருக்கலாம். சில வேளைகளில் முழு இதயமும் கடுமையாக பாதிப்படையவும் முடியும். இதயம் பாதிப்படையும் போது அதனை குணப்படுத்தவும் பாதிப்படையாமல் ஓரளவு தடுத்து வைக்கவும் கூட அல்லாஹ் மனிதனுக்கு அறிவை கொடுத்திருக்கிறான். அதன் விளைவுதான் இதயம் சம்பந்தமான மருத்துவத்தின் விருத்தி, கார்டியாலஜி. இதயம் முழு உடலுக்கும் இரத்தத்தை அனுப்புவதன் மூலம் முழு உடலையும் போஷாக்குறச் செய்து காப்பாற்றி வருகிறது. அப்படியானால் இதயம் தனக்குரிய போஷாக்கை எப்படி பெற்றுக்கொள்ளும்? அதற்கு அல்லாஹ் இதயத்தில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். முக்கியமான 3 நாடிகள் மூலமாக இதயம் இரத்தத்தை பெறுகிறது. இந்த 3 நாடிகளும் ஒரு நிமிடத்திற்கு 250 மில்லி லிட்டர் இரத்தத்தை இதயத்திற்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றன. இதயத்திற்கு தேவையான இரத்தத்தின் அளவு குறைந்துவிட்டால் இதயம் தொழிற்பட தயங்கும், அல்லது இரத்தம் குறையும் போது நெஞ்சில் கடுமையான நோவு ஏற்படும். இது ஹார்ட் அட்டாக்கிற்கான ஆரம்ப அறிகுறியாகும்.
இதயத்திற்கு இரத்தம் கிடைப்பது குறைவதற்கு அந்த 3 நாடுகளிலும் ஏற்படும் அடைப்பு பிளாக்ஸ் காரணமாகிறது. இதனை ஸ்கேமிக் ஹார்ட் டிசீஸ் IHD என்று சொல்வார்கள். இது ஹார்ட் அட்டாக் வருவதற்கான ஆரம்ப கட்டமாகும். ஆஞ்சியோகிராம் என்ற பரிசோதனை மூலம் இந்த நாடிகளில் அடைப்பு இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள முடியும். தொடரும்.